ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 5ல உள்ள வொக்காபுலரி தான் பார்க்க போறோம். என்ன வொக்காபுலரி பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன்ஸ், ஆக்ரோனிம் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ். வாங்க நம்ம பார்க்கலாம். அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் ஆர் ஷார்ட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். இப்போ ஒரு ஃப்ரேஸ் இருக்கு அல்லது ஒரு வேர்ட் இருக்கு. அப்போ அப்ரிவேஷன், ஆக்ரோனிம்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேர்டுக்கு ஷார்ட்டன்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷனும், ஆக்ரோனிம்னு சொல்லப்படுது. அப்ரிவேஷன்னா என்னது? என்சிசி இருக்குது. அத வந்து அப்ரிவேஷன் சொல்றாங்க. நேஷனல் கேடட் கார்ப்ஸ் அது வந்து அப்ரிவேஷன். இப்போ ஆக்ரோனிம்னா என்னது? ஐஎஸ்ஆர்ஓ அது வந்து ஐஎஸ்ஆர்ஓ அது வந்து இஸ்ரோன்னுட்டு சொல்லுவோம்ல. சார்ட் நம்ம ஒரு வேர்ட சொல்றோம்ல இஸ்ரோன்னுட்டு. அத வந்து ஆக்ரோனிம்னுட்டு சொல்லுவாங்க. வாங்க நம்ம பிரீஃபா பார்த்துக்கலாம். An abbreviation is typically a shortened form of words used to represent the whole, such as doctor or professor. இப்ப அப்ரிவேஷன்னா என்னது? ஒரு ஷார்ட்டட் ஃபார்ம் ஆஃப் ஒரு வேர்டோட ஷார்ட்டட் ஃபார்ம். அது வந்து ஒரு மொத்தமான அந்த வேர்ட் ஃபுல்லா குறிக்குது. சச் அஸ் என்ன சொல்றாங்க? டாக்டர் அல்ல புரொஃபசர். அத வந்து ஷார்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. While an acronym contains a set of initial letters from a phrase that usually form another word such as radar or scuba. இப்போ ஆக்ரோனிம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இனிஷியல் லெட்டர். அந்த அந்த லெட்டரோட ஃப்ரேஸ் தான். அது வந்து உங்களுக்கு வேற ஒரு வேர்டுன்னுட்டு குறிக்குது. ன்னுட்டு சொல்லுது. அப்ப அது என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரேடர் ஆர் ஸ்கூபான்னுட்டு எடுத்துக்கலாம் சொல்றாங்க. Abbreviations and acronyms are often interchanged, yet the two are quite distinct. இது 2த்தையும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து டிஃபரெண்ட். இது அப்ரிவேஷன்னா தனி, ஆக்ரோனிம்னா தனி. 2மே வேறுபட்டது. 2மே சேம் கிடையாது. The main point of reference is that abbreviation are merely a series of letters while acronyms form a new words. முதல்ல அந்த நம்ம பிடிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன் என்ன? அது ஒரு சீரிஸ் ஆஃப் லெட்டர். அ சிசிடிவி இது ஒரு அப்ரிவேஷன். அது வந்து சீரிஸ் ஆஃப் லெட்டர். ஆக்ரோனிம்னா அது வந்து ஒரு நியூ வேர்ட வந்து ஃபார்ம் பண்ணும். இது ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. அந்த ஃப்ரேஸ் எல்லாத்தையும் சேர்க்கச்சுல உங்களுக்கு ஒரு நியூ வேர்ட ஃபார்ம் பண்ணக்கூடியது ஆக்ரோனிம் சொல்றாங்க. இப்போ கான்ட்ராக்ஷன பத்தி படிக்கலாம். வி யூஸ் கான்ட்ராக்ஷன் ஆம், வேர் இதுல ஆம்ன்னுட்டு ஐஏஎம்ன்னுட்டு எழுதும். இதுல ஏக்கு பதிலா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டா போதும். இது ஒரு கான்ட்ராக்ஷன்ஸ். இதுல விஆர் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஆர்இ எழுதும். இதுல ஏக்கு பதிலா ஒரு அப்போஸ்ட்ரோஃபி குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கான்ட்ராக்ஷன். இன் எவ்ரிடே ஸ்பீச் அண்ட் இன்ஃபார்மல் ரைட்டிங். இத வந்து எதுல யூஸ் பண்றாங்க? கான்ட்ராக்ஷன் வந்து இது எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இத வந்து நம்ம அ எப் ஸ்பீச் பண்ற பேசோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் உண்டுல்ல, அதுல கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ஷன்ஸ் விச் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் ஷார்ட் ஃபார்ம்ஸ். கான்ட்ராக்ஷன் வந்து மோஸ்ட்லி இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபார்ம். இது வந்து ஷார்ட்டா வந்து எழுதுறனால ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்றாங்க. காமன்லி கம்பைன் அ ப்ரோனவுன் ஆர் நவுன் அண்ட் a verb or a verb and noun in a shorter form. இது வந்து எத கம்பைன் பண்ணுது பார்த்தீங்கன்னா, ப்ரோனவுன கம்பைன் பண்ணலாம். அல்லது ஒரு நவுன் அதுக்கப்புறம் வேர்ப வந்து சேர்த்து கம்பைன் பண்ணலாம். அல்லது வேர்ப மட்டும் தனியா கம்பைன் பண்ணலாம். ன்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இது ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபார்ம்ல வந்து எழுதியிருக்காங்க. இப்போ இன்னும் பாருங்க. Contractions with I, you, he, she, it, we and they. இதுக்குள்ள கான்ட்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆம் இதுல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எம் இருக்கு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆம். இத வந்து எதுல எழுதலாம்? ஐ ஆம்ன்னுட்டு எழுதலாம். இது அப்போஸ்ட்ரோஃபி போட்டு ஆர்இன்னுட்டு. இது வந்து ஏவா. அப்போ இஸ் ஈக்குவல் டூ ஏஆர்இ. அப்போ வந்து ஆர். இத வந்து எதுல யூஸ் பண்ணிக்கலாம்? யூ ஆர், வி ஆர், தே ஆர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ்ன்னுட்டு போட்டு அப்படின்னா இஸ்ன்னுட்டு வரும். அல்லது ஹாஸ்ன்னுட்டு கூட வரும். இது எதுல யூஸ் பண்ணிக்கலாம்? ஹீஸ், ஷீஸ், இட்ஸ் அப்படி யூஸ் பண்ணலாம். அப்போஸ்ட்ரோஃபி போட்டு விஇ இருக்கு. அப்போ வந்து ஒரே ஒரு கண்ண மூடிட்டு எழுத வேண்டிய ஹேவ் மட்டும் தான் இது வர பாசிபிலிட்டி. அப்போ ஐ ஹேவ், யூ ஹேவ், வி ஹேவ், தே ஹேவ்ன்னுட்டு எழுதிக்கலாம்.
அப்போஸ்ட்ரோபி போட்டு 2 எல் இருக்கு. அப்போ வந்து வில் நீட்டு அர்த்தம். அப்ப ஐ வில், யூ வில், ஹி வில், ஷி வில், இட் வில், வி வில், தே வில். அப்ப அப்போஸ்ட்ரோபி போட்டு டீன்னுட்டு இருந்தனா நம்மளுக்கு என்ன வரும்? ஹேடுன்னுட்டும் எழுதிக்கலாம். இல்ல வுட்டுன்னும் வரும்னுட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இத எதுலலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, I had or I would. You had or you would. He had or he would. She had or she would. It had or it would. We had or we would. They had or they would. அப்படின்னுட்டு எழுதிக்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்க? Contractions with the auxiliary verb and not. இப்போ ஆக்ஸிலரி வெர்பு கூட கான்ட்ராக்ஷனை பார்த்துக்கலாம். இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார் நாட் இஸ் இப்போ நாட்டுக்குள்ள கான்ட்ராக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா என்ன அப்போஸ்ட்ரோஃபி டீன்னுட்டு போடணும். இப்போ ஆர் நாட் அப்படின்னா இது ஓக்கு பதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க. அப்போ ஆர் நாட். அப்போ வி ஆர் நாட், யூ ஆர் நாட், காண்ட். கேன் போட்டுட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க. அப்போ cannot நீட்டு அர்த்தம். குட் போட்டுட்டு என் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்காங்க. இது அப்படின்னா குட் நாட் நீட்டு அர்த்தம். டிட் போட்டு என் மேல என்க்கு மேல அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு எழுதியிருக்காங்க அப்படின்னா டிட் நாட். அது எதுல யூஸ் பண்ணல? ஐ டிட் நாட், தே டிட் நாட் அப்படின்னுட்டு அர்த்தம். இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இந்த சிங்கிற எக்ஸர்சைஸ்ல என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிக் அவுட் த கான்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் த லெசன் அண்ட் எக்ஸ்பேண்ட் தம். இந்த டெக் ப்ளூமர்ஸ் லெசன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த டெக் ப்ளூமர்ஸ் லெசன்ல உள்ள கான்ட்ராக்ஷன்ஸ வந்து எடுத்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் முதல்ல இங்க கான்ட்ராக்ஷன்ஸ் எழுதியிருக்கேன். இல்ல அதுக்கு எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ ஐ அப்போஸ்ட்ரோஃபி விஇன்னா ஐ ஹேவ் னிட்டு அர்த்தம். கேன் அப்போஸ்ட்ரோஃபி டீனா cannot நீட்டு அர்த்தம். can'tன்னுட்டும் சொல்லலாம். ஐ அப்போஸ்ட்ரோஃபி எம்னா ஐ ஆம்ன்னுட்டு அர்த்தம். ஐ அப்போஸ்ட்ரோஃபி டீனா ஐ ஹேட்ன்னுட்டு அர்த்தம். தே அப்போஸ்ட்ரோஃபி ஆர் ஈனா தே ஆர்ன்னுட்டு அர்த்தம். இட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்னா இட் இஸ்ன்னுட்டு அர்த்தம். யூ அப்போஸ்ட்ரோஃபி ஆர் ஈனா யூ ஆர்ன்னுட்டு அர்த்தம். that apostrophe எஸ்னா that is. we apostrophe tனா we hadன்னுட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஆக்ரோனிமோ அப்ரிவேஷனை பத்தி நம்ம கூட கொஞ்சம் பிரீஃபா படிக்க போறோம். Acronym. Acronym is a type of abbreviation where a new word is formed from the first letters of a series of words. Acronymனா என்ன? Acronymனா அது ஒரு type of abbreviation. அதுல இருந்து ஒரு நியூவான ஒரு புது வேர்ட வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். அதனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா, அது ஒரு சீரிஸ் ஆஃப் வேர்ட் இருக்கு. அந்த சீரிஸ் ஆஃப் வேர்ட்ஸ்லோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தாலே போதும். நம்ம வந்து ஆக்ரோனிம் வந்து ஃபார்ம் பண்ணிட முடியும். அது ஒரு நியூ வேர்ட் ஆட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ரிவேஷன். அப்ரிவேஷன் ரிஃபர்ஸ் டு எனி ஷார்ட்டட் ஆர் கான்ட்ராக்டட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் அப்படின்னுட்டு அர்த்தம். அப்ப அப்ரிவேஷன்னா என்ன? அது ஒரு ஃப்ரேஸ் அல்லது ஒரு வேர்ட் இருக்கு. அதோட ஷார்ட்டன்ட் ஃபார்ம் தான் அப்ரிவேஷன் ன்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆக்ரோனிம் வந்து இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் அ செப்பரேட் வேர்ட். ஆக்ரோனிம வந்து ஒரு தனி வேர்ட் ஆட்டு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. அது இது. அப்ரிவேஷன் என்ன? சம் அப்ரிவேஷன்ஸ் ஆர் நாட் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் நியூ வேர்ட்ஸ். சில மோஸ்ட் ஆஃப் த அப்ரிவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, அதுல சில அப்ரிவேஷன் வந்து புது வேர்ட் ஆட்டு நம்மளால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது தனித்தனியா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என்சிசி இருக்கு. அப்ப என் தனியா, சி தனியா, சி தனியா தான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் தவிர, சாத் வந்து ஒரு வேர்ட் ஆட்டு அது ஆகாது. ஆக்ரோனிம். ஆல் ஆக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன். எல்லா ஆக்ரோனிம் வந்து அப்ரிவேஷன் சொல்றாங்க. அதே இது அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா, பட் நாட் எவ்ரி அப்ரிவேஷன் இஸ் அன் ஆக்ரோனிம். எல்லா அப்ரிவேஷனும் ஆக்ரோனிம்னு சொல்ல முடியும். ஆனா இல்ல எல்லா ஆக்ரோனிமும் அப்ரிவேஷன் சொல்ல முடியும். ஆனா எல்லா அப்ரிவேஷனும் ஆக்ரோனிம்னுட்டு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். we can abbreviate the following. இந்த following குடுத்திருக்கிறத நம்ம abbreviate பண்ணலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. டைட்டில்ஸ் பிஃபோர் நேம். நம்ம பேருக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த டைட்டில்ஸ அப்ரிவியேட் பண்ணா எப்படி இருக்கும்? சொல்றாங்க. எம்ஆர்னா மிஸ்டர்ன்ட்டு அர்த்தம். இத வந்து மென்னுக்கு வந்து சொல்லுவாங்க. அதே இது
எம் அ ஆர்எஸ்ன்னு போட்டேன். இது வந்து வுமனுக்கு. அது மிஸ்ட்ரஸ். மிஸ்டர்ஸ்ன்னுட்டு ப்ளூரல்ல மிஸ்டர்ஸ் சொல்லலாம். இது எம்ஆர்எஸ்னா மிஸ்ட்ரஸ் ஃபார் வுமன். அதே இது பிஆர்ஓஎஃப்னா புரொஃபசர். இது வந்து ப்ளூரல் எப்படி எழுதலாம்? பிஆர்ஓஎஃப்எஸ்ன்னு எழுதலாம். எஸ்டினா சேன்னுட்டு அர்த்தம். ப்ளூரல்ல எஸ்டிஎஸ்ன்னுட்டு எழுதலாம். ஆர்இவினா ரெவரண்ட். ஆ இதுக்கு வந்து நம்ம ப்ளூரல்ல ஆர்இவிஎஸ்ன்னு எழுதலாம். ஹச்ஓஎன்னா ஹானரபிள்ன்னுட்டு அர்த்தம். ப்ளூரல்ல நம்ம என்ன எழுதுவோம்? ஹச்ஓஎன்எஸ்ன்னுட்டு எழுதுவோம். ஜேஆர்னா ஜூனியர். பிஆர்இஎஸ்னா பிரசிடென்ட். இப்போ நேம்ஸ் ஆஃப் அ ஃபியூ ஆப்ஜெக்ட். சில ஆப்ஜெக்ட்டோட நேம்ஸ பார்க்கலாம். விசிஆர் வந்து வீடியோ கேசெட் ரெக்கார்டர். சிடி வந்து காம்பேக்ட் டிஸ்க். டிவிடி வந்து டிஜிட்டல் வீடியோ ஆர் வெர்சடைல் டிஸ்க். ஜே ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். விஆர்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏஆர்னா ஆக்மென்டட் ரியாலிட்டி. டிவினா டெலிவிஷன். இப்போ வேர்ட்ஸ் யூஸ்ட் வித் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏஎம்னா ஆன்டி மெரிடியம். அதாவது 10 ஏஎம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஏஎம். நூனுக்கு முன்னாடி இருந்தா ஏஎம். நூனுக்கு போற இருந்தா பிஎம். பிஎம்னா போஸ்ட் மெரிடியம். இது ஆஃப்டர்நூன். ஏடினா ஆனோ டோமினை. பிசினா பிஃபோர் காமன் எரா. சிஇனா காமன் எரா. காமன் லாட்டின் டெர்ம்ஸ் பார்க்கலாம். இடிசினா எக்ஸெட்ரா. ஆன்சர் ஃபார் போயிட்டே இருக்கும். I.E னா it does, that is ன்னுட்டு அர்த்தம். EGனா exemplificaria, for example ன்னுட்டு அர்த்தம். ETALனா italic and this VSனா verses. இப்போ டெர்ம்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் யூனிட்ஸ் பார்க்கலாம். எஃப்டினா ஃபீட். எஃப்டி ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஃபீட். கேஜினா கிலோகிராம். கேஎம்னா கிலோமீட்டர். எம்எம்னா மில்லிமீட்டர். எம்எல்னா மில்லி லிட்டர். டிகிரி போட்டு எஃப்னா டிகிரி ஃபாரன்ஹீட். டிகிரி போட்டு சினா டிகிரி செல்சியஸ் நீட்டு அர்த்தம். இப்போ நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் இன்ஸ்டிடியூஷன். தெரிஞ்ச இன்ஸ்டிடியூஷன் பத்தி நேம பார்க்கலாம். சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஐபினா இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். யூஎன்னா யுனைடெட் நேஷன்ஸ். இசினா எலெக்ஷன் கமிஷன். இயூனா யூரோப்பியன் யூனியன். ஐஐடினா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ நேம்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் பார்க்கலாம். யுஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யூகேனா யுனைடெட் கிங்டம். யுஏஇனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். லாங் காமன் பிரைசஸ் என்னன்னா ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட். எம்பிஹெச்னா மைல்ஸ் பெர் ஹவர். எம்பிஜினா மைல்ஸ் பெர் கேலன். இப்போ டி எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஆக்ரோனிம்ஸ். இல்ல அப்ரிவேஷன குடுத்துருக்காங்க, அல்லது அப்ரிவேஷன் அல்லது ஆக்ரோனிம்ஸ் குடுத்துருக்காங்க. அத வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரிவேஷன்ஸ் ஆர் ஆக்ரோனிம்ஸ் இல்ல எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கேன். எஸ்ஐஎம்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். ஐஎஸ்ஆர்ஓனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். சிம் இது வந்து சிம் இஸ்ரோன்னு சொல்லுவாங்க. டபிள்யூ ஹூனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். சிசிடிவினா க்ளோஸ் சர்க்யூட் டெலிவிஷன். ஹெச்டிஎம்ஐனா ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். லேசர்னா லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். கிரைனா சைல்ட் ரைட்ஸ் அண்ட் நியூ. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஏஎல்யூனா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட். இப்போ நம்ம எக்ஸசைஸ பார்க்க போறோம். கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் அப்ரிவேஷன் ஆர் ஆக்ரோனிம்ஸ் ஃப்ரம் த கிவன் லிஸ்ட். இப்போ கொஞ்சம் சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் கரெக்ட்டான அப்ரிவேஷன் எழுதி ஆக்ரோனிம் எழுதி அந்த சென்டென்ஸ கம்ப்ளீட் பண்ணணும். கொஞ்சம் அப்ரிவேஷன்ஸ், ஆக்ரோனிம்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. அத வச்சு நம்ம சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. என்ன குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏஎம், எக்ஸெட்ரா, பிசிஇ, எக்ஸாம்பிள், ஹெச்டி, எம், ஐக்யூ, ஜிபிஎஸ், பிஎம், வெர்சஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, My dad wakes up very early in the morning because he has to be
அட் வொர்க் அட் 6 என்ன வரும் இதுல ஏஎம்ன்னுட்டு வரும். ஏன் அப்பா வந்து காலையில சீக்கிரமா வந்து எழுந்திரிச்சுருவாங்க. ஏன்னா 6 மணிக்கு வேலைக்கு போறனால சீக்கிரமா எந்திரிச்சுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Socrates, the famous classical Greek Athenian philosopher, died in 399 இல்லன்னா வரும் பிசிஇன்னுட்டு வரும். பிஃபோர் காமன் எரா. அப்போ வந்து சாக்ரட்டிஸ் அதாவது ஒரு ஃபேமஸ் கிரீக் அத்தனியன் பிலாசபர் வந்து 399 பிசில இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. லியோனார்டோ வின்சி வாஸ் ஃபேமஸ் இட்டாலியன் பாலிமேத், அ பெயிண்டர், அ ஸ்கல்ப்டர் அண்ட் ஆர்கிடெக்ட், அ மியூசிஷியன், அ சயின்டிஸ்ட், அதுக்கப்புறம் என்ன வரும் எக்ஸெட்ரான்னுட்டு வர ஆன்சர். அப்போ போயிட்டே இருக்குல்ல வரிசையா. அப்போ லியோனார்டோ வின்சி என்ன இருந்தாங்க ஒரு ஃபேமஸ் இட்டாலியன் பாலிமேத், ஒரு பெயிண்டர், ஒரு ஸ்கல்ப்சர், ஒரு ஆர்கிடெக்ட், மியூசிஷியன், அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் அப்படியே வரிசையா போயிட்டே அப்ப எக்ஸெட்ரா போடணும். ஐ யூசுவலி ரிட்டர்ன் ஹோம் ஃப்ரம் ஒர்க் அட் 10:30 பிஎம். இதுல வந்து 10:30 குடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பிஎம். நான் வந்து நைட்டு 10:30க்கு வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜான் டவுன்லோடட் அ கிளிப் ஃப்ரம் யூடியூப் இன் ஹெச்டி குவாலிட்டி. ஆன்சர் வந்து ஹெச்டி. ஜான் வந்து என்ன பண்ணா ஒரு யூடியூப்ல உள்ள ஒரு கிளிப் வந்து ஹெச்டி குவாலிட்டில டவுன்லோட் பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. There are many irregular verbs in English language. Example, break, do, make. இதுல இது ஆன்சர் வந்து எக்ஸாம்பிள். இப்போ நெறைய வேர்ப்ஸ் வந்து irregular verbs இருக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேக், டூ, மேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I am watching a great ஃபுட்பால் மேட்ச். பார்சிலோனா வர்சஸ் ரியல் மேட்ரிட். இதுல வர்சஸ்ங்கிறது ஆன்சர். நான் வந்து ஒரு நல்ல ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்கு எதுக்கும் நடக்குதுன்னா, பார்சிலோனியாக்கும், ரியல் மேட்ரிட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் மேட்ச பார்த்துட்டு இருக்கேன். ஹியூமன்ஸ் ஹூ டைவ் வித்தவுட் புரொடெக்ஷன் கேன் சர்வை 300 மீட்டர் அண்டர் வாட்டர். இல்ல மீட்டர்ங்கிறது ஆன்சர். ஹியூமன்ஸ் வந்து புரொடெக்ஷன் இல்லாம டைவ் பண்றவங்க 300 மீட்டர்ல மட்டும் தான் தண்ணிக்கு அடியில சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. A 11-year-old girl just beat Einstein on an IQ test. இதுல ஆன்சர் வந்து ஐக்யூ பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு 11 இயர் பொண்ணு வந்து எயின்ஸ்டீன வந்து ஒரு ஐக்யூ டெஸ்ட்ல வந்து தோற்கடிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. We use the GPS facility to ட்ராக் த லொகேஷன். இல்ல ஜிபிஎஸ்ங்கிறது ஆன்சர். நாங்க வந்து இந்த ஜிபிஎஸ் ஒரு இடத்துக்கு போறதுக்காண்டி நாங்க ஜிபிஎஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. தேங்க் யூ.